குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக முதலமைச்சர் அன்பு கரங்கள் திட்டத்தை துவக்கி வைத்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பிற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் மாதம் 2000 ரூபாய் வழங்குவதற்கு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்று துவக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரும் சமூக நலத்துறை சார்ந்த அதிகாரிகளுமாக இணைந்து 207 பேர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படுகின்றது. ஆக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இவர்கள் இன்னும் கூட பிற்காலத்திலே வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சேர்த்து இந்த முக்கியமான இந்த திட்டம் அன்பு கரங்கள் திட்டம். இந்த அன்பு கரங்கள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் பெற்றோராக இருக்கிறேன், நான் அப்பா அம்மாவாக தாய் தந்தையாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். உரையாற்றியதையும் நீங்கள் கேட்டீர்கள். அதே உணர்வோடு இதையும் துவக்கி வைத்திருக்கிறார். திட்டத்தினுடைய நோக்கம் எல்லா குழந்தைகளும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணா சொன்னார் அல்லவா? இந்த அண்ணா பிறந்த நாளில் அனைத்து குழந்தைகளும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள், இது ஏதோ கல்விக்காக மட்டுமல்ல, கல்வி எல்லோரையும் சென்றடைய வேண்டும், அதுதான் முக்கியம். அதுவும் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் இல்லாத இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தான், அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பதை நான் தெரிவித்தேன். தமிழக அரசு தொடர்ந்து நடிகர் விஜய் விமர்சனம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா அதுதான் சரி. இப்போ இங்கே தான் கேட்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் அமைச்சர் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுதான் நல்ல தெளிவாக தமிழக முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அங்கங்கே சொல்லியிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலே அவர் ஏதோ ஒரு இடத்தை செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறார். அதுவும் அவர் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு தெரியும், விக்கிரவாண்டி நம்ம மாவட்டத்தில் தான் நடந்தது. அந்த விக்கிரவாண்டியில் யார் யார் கலந்துக்கினாங்களோ அவங்க தான் எல்லாரும், அதே கும்பல் தான், அதே ஆட்கள் தான் மதுரைக்கு போனாங்க. அந்த மதுரையில் வந்துட்ட ஆட்கள் தான், ஏன்னா தமிழ்நாடு பூரா அவருக்கு இருக்கிற ஆட்களே அவ்வளோதான், அவங்க தான் திருச்சியிலையும் கலந்துக்கிட்டவங்க. அவர் அதனால தான் சனிக்கிழமைங்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் வரணும்ல, ஏன்னா தொகுதிக்கு போய் பார்க்கணும்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, கூட்டம் இருக்காது என்ற உணர்வோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் அடுத்த முதல்வர் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அதை அவங்களே சொன்ன மாதிரி புதுசோ பழசோ யார் வந்தாலும் அதை யாரும் ஆட்டி பார்க்க கேளுங்க. வக்ஃபு சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுதிருந்தே இதற்கான எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு உச்சநீதிமன்றமும் இன்று தடை விதித்திருப்பது உண்மையிலேயே அதான் உச்சநீதிமன்றம்னா தான் சுப்ரீம் கோர்ட்டு தான் உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றமே தடை விதித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆக இது இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பாக இந்த சட்ட நிறுத்தப்பட்டிருப்பது உதவியாக இருக்கும். கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை அப்பொழுதிருந்தே முதல்வர் அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்று இந்த சட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை ஆரம்பிச்சதுனால டெல்லி கிளம்புறாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி போடுறாங்க. அவங்க உட்கட்சி பிரச்சனை, அது ஒரு கட்சி இல்லை, இப்போ 5 கட்சியாக இருக்குது. அதனால் 5 கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் 5 கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்டு தான் வராங்க. அதுதான் அதில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அது கடைசியில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு செங்கோட்டையிலேருந்து அங்கே இப்போ இன்றைக்கி இவர் என்ன நடக்குதுன்னு அவங்க பிஜேபியினுடைய கைப்பாவைகளாக அதிமுக மாறிவிட்டது என்று துணை முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி அவர்கள் முன்பே சொல்லிவிட்டார். அதுதான் உண்மை.